Hello friends, welcome to Adiyaman team. In the video la ISRO announce பண்ணிருக்க recruitment notification பத்தி தான் பார்க்க போறோம். So இந்த notificationல 313 post announce பண்ணிருக்காங்க. So இந்த 313 post assistant or upper division clerk post தான் announce பண்ணிருக்காங்க. So ISROல வேலை செய்யறது எவ்வளவு பெரிய விஷயம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். So இந்த ஜாபுக்கு என்னென்ன eligibility அப்படிங்கறத பார்க்கலாம். So eligibility அப்படினு பாத்தீங்கன்னா என்ன education qualification இருக்கணும் அப்படினு பாத்தீங்கன்னா graduation in arts or commerce or management or science or computer application with first class as declared by the university as on 31st July 2017. So ஜூலை 31ஆம் தேதிக்குள்ள நீங்க இந்த கிராஜுவேஷன் முடிச்சிருந்தீங்கன்னா ஆர்ட்ஸ்லயோ இல்ல காமர்ஸ் மேனேஜ்மெண்ட் சயின்ஸ் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் ஸோ இந்த ஏதாவது ஒரு கேட்டகரியில கிராஜுவேஷன் முடிச்சிருந்தீங்கன்னா நீங்க இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணலாம். ஸோ பிஇ டெக் கிராஜுவேட்ஸ் நீங்கள் இந்த ஜாபுக்கு எலிஜிபிள் கிடையாது. ஸோ இந்த ஜாப் உங்களுக்கானது கிடையாது. ஸோ இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ஸோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் வேறு யாராவது கிராஜுவேஷன் உங்கள் ரிலேஷன் யாராவது இருந்தால் அவங்களுக்கு இந்த நியூஸை சென்ட் பண்ணுங்கள். ஸோ அவங்களுக்கு இந்த ஜாப் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ என்ன போஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி அசிஸ்டன்ட்ஸ் இன் இஸ்ரோ சென்டர்ஸ் அப்பர் கிளர்க் டிவிஷன் அசிஸ்டன்ட் இன் அட்டானமஸ் இன்ஸ்டிடியூஷன் ஆர் சென்ட்ரல். ஸோ இந்த ஜாப்ஸ் வந்து ரெக்ரூட் பண்ண போகிறாங்க. இந்த ஜாபுக்கு தான் ரெக்ரூட் பண்ண போகிறாங்க. ஸோ என்ன ஏஜ் லிமிட் இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஏஜாக வந்து 26 இருக்கலாம். ஷுட் நாட் பி மோர் தென் 26 இயர்ஸ். ஸோ ஜென்ரல் கேட்டகரி பார்த்தீங்கன்னா 26 வயசுக்கு மிகாமல் இருக்க வேண்டும். 31ஆம் தேதி வரைக்கும் பார்த்தீங்கன்னா 31 ஜூலை 2017 வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 26 வயசுக்கு மேலே ஆயிருக்கக்கூடாது. சரிங்களா? இதே இன்கேஸ் எஸ்சி எஸ்டி ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தால் உங்களுக்கான ஏஜ் ரிலாக்ஸேஷன் வந்து 5 இயர்ஸ் கொடுத்துருக்காங்க. 31 வயசு வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஓபிசி கேண்டிடேட்ஸ்க்கு 3 இயர்ஸ் ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்குது. ஸோ நீங்கள் 29 இயர்ஸ் வரைக்கும் இருந்தீங்கனாலும் நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஸோ இந்த அப்ளிகேஷன் ஃபீஸ் எவ்வளோ, இந்த ஜாபுக்கான அப்ளிகேஷன் ஃபீஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 100 rupees ஃபார் ஈச் அப்ளிகேஷன். ஸோ நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் 3 போஸ்ட் இருக்குன்னு சொல்லிட்டு அசிஸ்டன்ட் இன் இஸ்ரோ சென்டர்ஸ் அப்பர் டிவிஷன் கிளர்க் அண்ட் அசிஸ்டன்ட் இன் அட்டானமஸ் இன்ஸ்டிடியூஷன். ஸோ இந்த 3 போஸ்ட்லேயுமே நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். ஸோ 3 அப்ளிகேஷனுமே அப்ளை பண்ணலாம். பட் சேம் ஜோனில் அப்ளை பண்ணணும். டிஃப்ரெண்ட் ஜோனில் நீங்கள் வந்து அப்ளை பண்ணக்கூடாது. ஒரு ஜோனில் அப்ளை பண்ணுறீங்கன்னா அந்த ஜோனில் வந்து நீங்கள் 3 டிஃப்ரெண்ட் கேட்டகரிக்கு அப்ளை பண்ணலாம். ஒரே போஸ்ட்டுக்கு 3 டிஃப்ரெண்ட் ஜோனில் அப்ளை பண்ணக்கூடாது. இப்போ அசிஸ்டண்ட் அப்படிங்கிறது பெங்களூர் ஜோனில் இஸ்ரோவுக்கு அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதே அசிஸ்டன்ட் போஸ்ட்டுக்கு நீங்கள் வேற ஒரு ஜோனில் கேரளாவில் இருக்கக்கூடிய ஜோன்லேயோ நீங்கள் வந்து அப்ளை பண்ணக்கூடாது. சரிங்களா? நீங்கள் வேறு டிஃப்ரெண்ட் ஜாப் போஸ்ட் அதாவது அசிஸ்டண்ட் அப்படிங்கிறது பெங்களூர் இதில் அப்ளை பண்ணிங்கன்னா நீங்கள் அப்பர் டிவிஷன் கிளர்க்குக்கு நீங்கள் அந்த டிவிஷனில் அப்ளை பண்ணலாம். அப்ளிகேஷன் ஃபீஸ் பார்த்தோம் 100 rupees பார்த்தோம். விமன் கேண்டிடேட்ஸ்க்கு வந்து அப்ளிகேஷன் ஃபீஸ் கிடையாது. இம்பார்ட்டன்ட் டேட்ஸ். ஸோ இம்பார்ட்டன்ட் டேட்ஸில் அப்ளிகேஷன் என்னைக்கு ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 11th ஜூலை 2017 ஸ்டார்ட் ஆகிருக்கு. ஸோ லாஸ்ட் டேட் ஃபார் இந்த அப்ளிகேஷன் என்னைக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 31st ஜூலை 2017 31ஆம் தேதியோட முடிவடையுது. ஸோ ஆன்லைன் எக்ஸாம் டேட் ஆன்லைன் எக்ஸாம். ஸோ இந்த எக்ஸாம் செலெக்ஷன் ப்ராசஸ் அப்படிங்கிறத பற்றி சொல்கிறேன். ஸோ அந்த எக்ஸாம் என்றைக்கு நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 15th அக்டோபரில் வந்து இந்த எக்ஸாம் நடக்கும். ஸோ எக்ஸாம் எங்கே நடக்கும், எக்ஸாம் சென்டர்ஸ் எங்கெங்கெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அகமதாபாத், பெங்களூரு, சென்னை, டெராடூன், குவஹாத்தி, ஹைதராபாத், கொல்கத்தா, நியூ டெல்லி அண்ட் திருவனந்தபுரம். ஸோ இந்த இடங்களில் மட்டும்தான் இந்த எக்ஸாம்ஸ் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. எவ்வளோ பேர் அப்ளை பண்ணுறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி இந்த எக்ஸாம் சென்டர்ஸ் எக்ஸ்டெண்ட் பண்ணலாம், இல்லை கம்மியாக குறைக்க கூட சான்சஸ் இருக்குது. ஸோ பேஸ்ட் ஆன் த பர்ஃபார்மன்ஸ். ஸோ இந்த செலெக்ஷன் ப்ராசஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ரிட்டன் டெஸ்ட் இருக்கும். ஸோ ஃபஸ்ட் வந்து ரிட்டன் டெஸ்ட் இருக்கும். ரிட்டன் டெஸ்ட்டில் ஷார்ட் லிஸ்ட் ஆகிற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஸ்கில் டெஸ்ட்டுக்கு வந்து கூப்பிடுவாங்க. ஸ்கில் டெஸ்ட் அப்படிங்கிறது என்னென்னா கம்ப்யூட்டர் லிட்ரஸி டெஸ்ட். ஸோ உங்களுடைய கம்ப்யூட்டர் உங்களுக்கு எவ்வளோ தெரியுது அப்படிங்கிறத டெஸ்ட் பண்ணுறதுக்காக தான் இந்த கம்ப்யூட்டர் லிட்ரஸி டெஸ்ட். ஸோ இதில் ஒரு குவாலிஃபிகேஷன் என்ன சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் நாலேஜ் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கணும். அப்படிங்கிற பட்சத்தில் மட்டும்தான் நீங்கள் இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ண முடியும் அண்ட் குவாலிஃபை ஆக முடியும். ஸோ ரிட்டன் டெஸ்ட்டில் எடுக்கிற மார்க் மட்டும்தான் உங்களுடைய ஜாபை டிசைட் பண்ணும். ஸோ எவ்வளோ ஸ்கோர் பண்ணுறீங்களோ ரிட்டன் டெஸ்ட்டில் அதை பொறுத்து தான் உங்கள் ஜாப் இருக்கும். ஸ்கில் டெஸ்ட் அப்படிங்கிறது உங்களுடைய ஸ்கில்லை டெஸ்ட் பண்ண மட்டுமே தவிர இதில் ஜஸ்ட் வந்து இது குவாலிஃபைங் தான். இப்போ இது 100 மார்க் வைக்கிறாங்க ஸ்கில் டெஸ்ட் அப்படின்னா நீங்கள் வந்து அதில் ஒரு பாஸ் மார்க் வைப்பாங்க இல்லையா, அந்த டெஸ்ட்டில் ஜஸ்ட் பாஸ் பண்ணால் போதும். இந்த எடுக்கிற மார்க் வந்து உங்களுடைய ஜாபை நிர்ணயிக்காது. ரிட்டன் டெஸ்ட்டில் எவ்வளோ மார்க் ஸ்கோர் பண்ணுறீங்களோ அது மட்டும்தான் உங்களுடைய ஜாபை நிர்ணயிக்கும். சரிங்களா? பட் ஸ்கில் டெஸ்ட் கண்டிப்பாக பாஸ் ஆகணும். ஸோ இதுக்கு ஸ்பேஸ் ஸ்கேல் எவ்வளோ அப்படின்னு கேட்டிங்கன்னா
25,000 பேசிக் பே அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா 25,500 ஒரு மாதத்துக்கு 25,500லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இது இல்லாமல் ப்ளஸ் பெனிஃபிட்ஸ் எல்லாமே இருக்குது. ஸோ இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ண வேண்டிய கடைசி தேதி 31 ஜூலை 2017. இந்த ஜாப் அப்ளை பண்ணணும்னா ஆன்லைன் அப்ளிகேஷன் மூலமாக மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். ஸோ அதுக்கான லிங்க் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அண்ட் நோட்டிஃபிகேஷன் லிங்க் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி நீங்கள் அப்ளிகேஷன் மற்றும் ஆன்லைன் நோட்டிஃபிகேஷன் பற்றி நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இந்த ஜாப் வேறு யாராவது யூஸ்ஃபுல் ஆகும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இதை பற்றி அவங்களுக்கு தெரியப்படுத்துங்க. மேலும் ஜாப் நோட்டிஃபிகேஷன் பற்றி தகவல்களுக்கு எங்களோட சேனல் அதியமான் டீமோட இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.